ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதத்தை வச்சு எப்படி டேஸ்டியான பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வேஸ்ட் ஆகிற சாதத்தை வச்சு எப்படி பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு அதுக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பற்றி சாதம் பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்துக்கலாம். இது வந்து வேஸ்ட்டான சாதம், இல்லைனா வந்து சாதம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவை அதே அளவு 1 கப் எடுத்துக்கணும். தயிர் பார்த்திங்கன்னா அதில் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சால்ட்டு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் இதோட வந்து கடலைப்பருப்பும் மஸ்டர்ட் சீட்ஸ் வந்து தாளிக்கிறது. இது இருந்தால் டேஸ்டியான பணியாரம் செஞ்சிடலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா 1 கப்பு சாதத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட ரவை பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு அரை கப் அளவு. நெக்ஸ்ட்டு இதை போய் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா இது மாதிரி பேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணலாம்னா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது திக்காக இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து மாவு பதத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். சப்போஸ் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு இதோட நல்லா கலந்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணியை ஊற்றி கலந்துக்கோங்க. இது மாதிரி பேட்டரோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஊற்றுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழி பணியாரம் நல்லா வரும். நெக்ஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு பேனை வச்சுருக்கேன். அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா மற்றது போட்டுக்கலாம். இப்போ ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி டைமில் கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ சீரகம் பார்த்திங்கன்னா அதே 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வந்து ஒரு ஸ்டிங்குன்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயத்தை வந்து நான் வந்து பெரிய வெங்காயமாக எடுத்திங்கன்னா 1 போட்டுக்கோங்க. நான் சின்ன வெங்காயமாக எடுத்துருக்கிறதால 2 வெங்காயம் போட்டிருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன். போட்டு வதக்கிக்கலாம். இப்போ மிளகாத்தூள், உப்பு, கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதக்கிட்டு கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவோடு பார்த்திங்கன்னா இந்த மிக்சரை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மாவு பதத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப திக்காகவும் இருக்காது, அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் குழி பணியாரம் நல்லா வரும். இப்போ குழி பணியார கல்லை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். இது ஹீட் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து மாவு ஊற்றிக்கலாம். ஆனால் அடுப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்மில் தான் வைக்கணும். ஊற்றும் போது எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஊற்றிட்டதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே வெந்து மேலே வந்து கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இது மாதிரி ஒவ்வொரு கல்லுலேயும் போட்டுக்கலாம். நம்ம ரைஸ் பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம வந்து குழி பணியாரம் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். கலரே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒன்று திருப்பி போட்டுக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு நாள் வந்து சாதம் வச்சுருப்போம். ஆனால் வந்து திடீர்னு வந்து இல்லை எனக்கு டிஃபன் தான் வேணும்னு வாங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து டக்குன்னு ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நம்ம இது மாதிரி குழிப்பணியார கல்லில் வந்து ஊற்றி கொடுத்தா டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டும் பிடிக்க முடியாது. சாதமும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ 2 சைடும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம்.
இப்போ திருப்பி ஒரு பேட்ச் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் எடுத்து ஊற்றிக்கலாம். அடுப்பை மட்டும் மறக்காதீங்க. இதை ஊற்றும் போது அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும். இது சட்டுன்னு செய்யக்கூடிய ஈஸியான சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது நம்ம சாதத்தில் தான் செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி இருக்கும் இதை பார்க்கவே. இதோட சட்னியை வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்களேன், யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இது சாதத்தை வச்சு செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் அரைச்சி அதை ஊற்ற வேண்டிய வேலை தான் நம்மளுக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பசங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.